जय गुरुदेव। जय गुरुदेव। जय गुरुदेव सर। जय गुरुदेव पा। जय गुरुदेव मा। நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா? அப் அண்ட் அபவுட் தம்ஸ் அப். எக்ஸலென்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸலென்ட். தட்ஸ் தி ஸ்பிரிட். தட்ஸ் தி ஸ்பிரிட். சார் மிருதுலா ஊருக்கு போயிருக்கு. ஒரு வந்த அப்புறம் உங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் she wants to spend some time with you sir. ஆமாப்பா. இன்னும் ஒரு 1 வீக் ஆகும் நினைக்கிறேன். அவ என் குழந்தை. I am always she's away. I am always available. அன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்ச குழந்தை தான் சொல்லிட்டு இன்னும் she need to be there and I am always available to each and every one of you. My very return of breath and this life is to serve you. That's it. That's it. என்னால ஒரு உயிருக்கு ஒரு அதுக்கு எப்பவுமே நான் கூட இருப்பேன். And the Guru's grace will flow. It will take care. That's it. Most welcome. அது சின்ன குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமா ஆடி பாடி ஓடிட்டு இருக்கணும். எனக்கு எப்பவுமே ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஃபார் தட். புள்ளிமான் மாதிரி இங்க எங்க போடணும், அதுதான் எனக்கு வேணும். அவங்க கொஞ்சம் சோர்ந்து இருந்தா கூட நமக்கு என்னமோ பண்ணணும். That I apply to my granddaughters and grandchildren always. அப்போ our prayers definitely uplift them. நான் ஒரு இது கூட அனுப்பிச்சிருந்தேன், மதர்ஸ் ப்ரேயர். இட்ஸ் ப்ரூவன். ஒரு அம்மாவோட ப்ரேயருக்கு இணையது எதுவுமே கிடையாது. அந்த சத்குருவோட ஆசீர்வாதத்துக்கு இணையது எதுவுமே கிடையாது. அது குருஜி has given in abundance. No doubt about it. Overnight things can happen. Fine. இப்ப coming to the knowledge part of it. இப்ப பாருங்க, ஸ்ரீபிரியா பாரு ஜோரா இருக்கு, பழப்பழான் இருக்கு. She has faced the life. That's it. அப்போ அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன வேணும்? ஸ்ரீபிரியா நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். வாழ்க்கை போய்கிட்டு தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் போய்கிட்டு தான் இருக்கும். ஐ எம் 75. We don't know how much the extension will be there. இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை நடத்தி தானே ஆகணும். கரெக்டா 1 மணிக்கு பசிக்க தான் செய்ய, சாப்பிட்டு தான் ஆகணும். ஐயோ முடியும். தட்ஸ் லைஃப். லைஃப் இஸ் a flow of experiences, nothing else. Okay, coming to the part of it on the lighter vein. முல்லா நசீருதீன் அவர் பாரசீக ஒரு சிறந்த அறிவாளி. முல்லான்னா ஸ்காலர், அறிவாளி. அவர் வந்து பாரசீகத்துல ராஜாவுக்கு மந்திரி சபையில ஒரு மந்திரி. அவரை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இலகாரம். அவர் ரொம்ப சிம்பிளா இருப்பார். அழுக்கு சக்கை அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் பட்டு எல்லாம் போட மாட்டார். இந்த ஆள் ஒரு வெத்து வேட்டு ஏதோ ஒட்டின்னு இருக்கா அப்படின்னு இருக்கட்டுமே தெனாலிராமன் மாதிரி. அப்படி ஒரு காலத்துல அவர் எல்லார்கிட்டையும் போய் விசாரிப்பார், சௌக்கியமா இருக்கீங்களா, வீடு ஊர்ல இப்படி பயிர் இப்படி வந்துக்கிட்டு அவர் மேல பொதுமக்களுக்கு அவ்வளவு அபிமானம். நம்ம முல்லாங்கிறப்ப சரிசமமா அவங்க அவளை ட்ரீட் பண்ணுவாங்க. they will identify a friend in him. அப்படி ஒரு கிராமத்துக்கு ஒரு படிச்சு ஒவ்வொரு நாள் வராங்க எல்லாரும். சுவாமி, ராஜாவோட பட்டத்து யானை வந்து எல்லா பயிரையும் நாசம் பண்ணிடுச்சு, வீடுல இருந்து தம்சம் பண்ணிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட்டத்து யானை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது, ராஜா கிட்ட சொல்றதுக்கும் பயமா இருக்கு, நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஏன்னா போன மாசம் தானே வந்த சொல்லல, போன மாசம் இல்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அது மறுபடியும் சுத்தி வந்துட்டு இருக்கு. ராத்திரி இட் இஸ் டார்கெட்டிங் ஒன்லி அவர் வில்லேஜ். என்ன செய்யறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். என்ன பட்டத்து யானை இல்லையா, அது ராஜாவை ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம கிராமங்கள்லாம் பொலிகாலம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயிலுக்கு ஒரு காளையை நேர்ந்து விட்டுடுவாங்க. இதெல்லாம் கிராமத்துல சகஜம். பிகாஸ் அதுதான் வந்து இட் வில் கோப்புலேட் வித் தி அதர் கவுஸ். மற்ற பசுமாடுகள்லாம் வந்து கருத்தரிக்கிறதுக்கு அந்த பொலிக்காலையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கிராமத்தினுடைய பழக்கம். அந்த திம்முன்னு இருக்கும் அந்த காளை. அது அப்படியே பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். இதுல நான் என்னோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. முன்னையே போலூர் நியர் திருவண்ணாமலை, அங்க பிரான்ச் மேனேஜரா இருந்தப்ப வில்லேஜ் இன்ஸ்பெக்ஷன் போனோம், அக்ரி இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் போனோம் விவசாயத்துக்கு. ஒரு நாள் நான் ஃபீல்ட் ஆஃபீஸரு, அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு அவர் கூட்டு போறாரு, பிஏஓ. சார் வாங்க, அந்த ஃபீல்டை காட்டுறேன் நான், அது பாருங்க நீங்க. இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கேன். அந்த கிராமத்தால ஒருத்தர் சொல்றாரு, சார் அந்த பக்கம் போகாதீங்க, பொலிகால நிக்குது, அது மூடே சரியில்லை, ஜாக்கிரதையா இருங்க சார். எனக்கு ஒருத்தர் கொடை வேற புடிச்சுட்டு வர்றாரு, சாருக்கு வெயிலுண்டு. நான் சொன்னேன், என்னையா, எனக்கு தெரியாதியா, சொல்லியா. சார் பொலிகால அங்க இருக்கு, இன்னைக்கு அந்த பக்கம் போகாதீங்க. இவர் ஃபீல்ட் ஆஃபீஸரு சுவாமி, நல்லா ஞாபகம் இருக்கு, விஸ்வநாதன், ஒரு எம்எஸ்சி அக்ரி. அவர் அப்ப அந்த கெத்து அவருக்கு இருக்கும். சார்
நான் பார்க்காத கிராமமா, வாங்க சார். சரி பையன் சொல்றானே, அப்ப எனக்கு 45, I was 45, he was in his 30s. சரி பையனுக்கு எம்எஸ்சி அக்ரி பண்ணியிருக்கான் தெரியும்ட்டு போனோம். பார்த்தா ஒரு 100 அடி தூரத்துல இந்த பலிகால நின்று இருக்கு. அருண், அது பலவோடு சொல்லியிருக்கேன் நானு. சார் அது இந்த பாகுபலி மாதிரி ஒரு அப்படி பார்த்துச்சு சார் எங்க. இன்னைக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்கு. நினைச்சு பாருங்க, செத்தம் அவனை. அது எங்களை பார்த்து சார்ஜ்டு வித் ஃபுல் ஃபோர்ஸ். நான் எந்த பக்கம் ஓடிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் சத்தியமா தெரியாது. என் செருப்பு எங்க காணோம், மத்தவ எங்க இருக்கான்னு தெரியாது. அங்க ஒரு புளிய மரம் இருந்துச்சு. புளிய நானும் கொஞ்சம் ஒல்லியா இருப்பேன். இப்போ அது பின்னாடி ஒட்டிட்டேன் நான். பகவானே, எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க, காப்பாத்து. அது வந்த வேகத்துல கொஞ்சம் தூரம் அப்படி நின்றுச்சு. அந்த மண் எல்லாம் அப்படியே அந்த புஷ்ன்னு அந்த தூசி எல்லாம் பறக்குது. அந்த மேகத்தை பார்த்த வானத்தை பார்த்து ஒரு ஹூங்காரம் பண்ணிட்டு திரும்பி ஓடிடு. அப்புறம் தேடு, செருப்பு தேடு, என்ன தேடு, உன்னை தேடு. வந்து ஒரு வழியை சேர்ந்தனாங்க. என்னையா விஸ்வநாதன் பண்ணிட்டு, எனக்கு சாரி, எனக்கே தெரியாது. இதெல்லாம் அனுபவம். அந்த பொலிக்கால தான் வந்து இட் வில் பி வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் புல் which will fertilize other cows in the கிராமம். அது இப்போ வந்து கிராமத்துல இருக்கு காங்கையும் கடலாம் சார். அதுதான் சார் நேட்டிவிட்டி. நம்ம குருஜி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். பசங்க காதுகள்லாம் கீழே தொங்கணும். நம்ம குருஜி நம்ம இதுல பாருங்க, நம்ம ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். அதே போல இஸ்கான்லாம் பாருங்க, அதுதான் நிஜமான பசுமாடு, அதுதான் நிஜமான காளைங்க. அந்த காங்கையும் காடெல்லாம் பாத்தீங்கன்னா காது தொங்கும், கம்பு மட்டும் நிற்கும். They're so strong that DNA is very very highly qualified, high quality. So வாங்க நம்ம கதைக்கு வரலாம். சரி சரி, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க முல்லா கிட்ட. முல்லா வந்து சரி ஒரு வழி பண்றேன் உட்காருங்க யோசிக்கிறான். சொல்றாரு முல்லா, ஏய் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க என்ன பண்ணணும். நாளைக்கு யானை வந்துச்சுன்னா ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து பெரிய தாம்பு கையில போட்டு இந்த புளிய மரத்துல கட்டிடுது, அது நகராம கட்டிடுது. சாமி, எங்க கழுத்துக்கு மேல தலை இருக்கணுமா வேணாமா? ராஜாவுக்கு தெரிஞ்ச தலையை சீவிடுவாரு. பட்டத்து யானையை போய் கட்டுறதெல்லாம் நாங்க செய்யக்கூடிய காரியமா? அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன்னா செய்யுங்க, மாதிரி நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஐயோ உங்களை நம்பிதானே எல்லாமே சொல்றேன் நாங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சரி சரி செய்யறேன் நான். எப்பவுமே காலையில ராஜா எந்திரிச்ச உடனே பட்டத்து யானையை தான் பார்ப்பார். அவர் முகத்துல விழுப்பார். அந்த பட்டத்து யானை ரவுண்ட் அடிப்பார் அரண்மனையில. அப்புறம் நித்திய கர்மா பண்ணுவார். அதுதான் வழக்கம். அடுத்த நாள் காலையில ராஜா பார்க்கிறார், பட்டத்து யானை இல்லை. அவங்க எங்கடா வந்து அந்த பட்டத்து யானை மெயின்டைன் பண்ற அவங்க எல்லாம் கேட்டா, அந்த பாகனை கேட்டா, சுவாமி ராத்திரி வழக்கம் போல பட்டத்து யானை அப்படி நடந்து போயிட்டு இருந்துச்சு, திரும்பி வரல, எப்பவுமே காலையில வந்துடும், இன்னைக்கு வரல, அது என்னாச்சு தெரியல. அப்படியா, உடனே கண்டுபிடிக்கான்ட்டு நாலா பக்கமும் சேவகர்கள் அனுப்புறாங்க. பார்த்தா இந்த கிராமத்துல புளிய மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா பட்டத்து யானையை கட்டி போட்டிருப்பீங்கடா நீங்க. சுவாமி நாங்க செய்யல, முல்லா சார் தான் சொன்னாரு, முல்லா நசுருதீன், அதான் கட்டி போட்டோம். அப்படியா, ஒரு போக்கத்தாளு. அப்படி நேரா ராஜா கிட்ட வந்து சேவகர்கள், சுவாமி வழக்கம் போல பாருங்க, அந்த முல்லா நசுருதீன் பட்டத்து யானை கிட்டே என்னுடைய குசும்ப காட்டிட்டார். அந்த கிராம ஜனங்கள்லாம் அந்த பட்டத்து யானையை வந்து புளிய மரத்தை கட்டி இருக்கிறாங்க. அப்படியா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பட்டத்து யானை மேல கை வச்சிருப்பாங்க, இழுத்துட்டு வாங்க அந்த முல்லாவே. ராஜா எங்கேயும் போக வேண்டாம், பக்கத்துல தான் இருக்கேன் அப்படி பாரு முல்லா. என்னையா உனக்கு என்ன தைரியம் இருந்தா? சுவாமி சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்லு. நம்ம பட்டத்து யானை இருக்கு, அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ராஜா ஒரு மாதிரி மேல கீழே பார்ப்பார். என்னடா படவா, எனக்கு என்ன பூ சுத்திரியா, காது கொத்தி இருக்குது, யானைக்காவது கல்யாணம் பண்ணிக்க. நீங்க நம்பனா நம்புங்க, நம்பாட்டிப்பாங்களோ. இந்த யானை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு, அந்த கிராமத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுதான் வேணும் அப்படி எனக்கு காட்டுச்சு. நானும் யானை கிட்ட பேசி கொஞ்சம் இந்த கிராம ஜனங்கள்லாம் பேசுறேன். அவங்களும் வந்து சரி பொண்ணும் பார்க்கட்டும் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, ஒரு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். அது கேட்காம திமிரிக்கிட்டு எல்லாருமே முட்டை வந்துச்சு. நான் தான் கட்டி போட சொன்னேன், அதுக்கு வலி கொடுக்கறதுக்கு இல்ல,
அதுக்கு பொண்ணு தேடணுமோ இல்லையோ, பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கணும், மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணும். ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் பைத்தியமா இல்லாட்டி என்ன பைத்தியக்காரன் ஆக்குறான்னா, என்னடா பேசி தொலைகிற? உங்களுக்கு சந்தேகம் வந்தா நேரா வாங்க, மாப்பிள்ளையும் காட்டுறோம், பொண்ணையும் காட்டுறேன். சரி படவா, தொலைச்சு போடுவேன் ஏதோ கிட்ட விளையாடினீங்க. இல்ல ராஜா நீங்க வாங்க. சரின்ட்டு எல்லாருமே பல்லக்கில போறாங்க. போற வழியில பயிர்கள்லாம் சேதமா இருக்கு, மரங்கள்லாம் கீழே விழுந்திருக்கு, வீடுகள்லாம் இடிஞ்சிருக்கு. முல்லா, இந்த மந்திரியா இருக்கிறீங்க, என்ன எங்க எது பண்ணது? ராஜா அது ஏன் கேக்குறீங்க? பொண்ணு கிடைக்கலங்கிற கோபத்துல நம்ம பட்டத்து யானைதான் இவ்வளவு துவம்சம் பண்ணிருக்குது, எல்லாத்தையும் அழிச்சிருக்குது. என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? இப்ப சொன்னதுக்கே கோவிச்சுக்கிட்டீங்க. பட்டத்து யானையை பத்தி சொல்லியிருந்தீங்க என்ன பண்ணிருப்பீங்க என்ன? அப்பதான் ராஜாவுக்கு புரியுது எவ்வளவு சமயோஜிதமா இந்த முல்லா நமக்கு கோபத்தையும் கொண்டாடுறவன் வேடிக்கை காட்டிக்கிட்டு நடந்ததை எவ்வளவு வினயமா சொல்லியிருக்கான்ட்டு முல்லா அந்த ரொம்ப பாராட்டுறார். உன்னுடைய விவேகமா தனி அப்படின்ட்டு அந்த கிராமத்து மக்களுக்கு நஷ்ட ஈடு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து இதை எங்களுக்கு முன்னையே சொல்லியிருக்கலாமேன்றப்ப அவங்க பயந்து சொல்லிச்சு. முல்லா நசீருதீன் பாராட்டு. இதுதான் யானைக்கு கல்யாண ஆசை வந்தது. அது போல பிராக்டிக்கலா பார்த்தோம்னா வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டு உடனே குதிச்சிடறோம். யூ ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். தட் இஸ் வாட் யுவர் இன்டலெக்ட். உங்க புத்தி சொல்றது எல்லா நேரங்களையும் சரியா இருக்காது. ஆனா நம்ம முதல்ல முடிவெடுக்கிறதா இருக்கும். அவனா பண்ணிருப்பான் எனக்கு தெரியாது அவனை அப்படின்னு முதல்ல நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம். இது பல நிகழ்வுகளை பார்த்திருக்கேன். அதனாலதான் உணர்ச்சி வசப்படுது. நெவர் ரியாக்ட், ஆல்வேஸ் இன்டராக்ட். அது ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசுறச்சுதான் அதனுடைய உண்மை வெளிப்படும். ஏன்னா இப்ப கூட ரீசெண்டா ஒரு தம்பதியினர், நம்மளும் ஆர்ட் ஆஃப் லிவிங் தான் அவங்க, அந்த அந்த பொண்ணு சொல்றா, என்ன அப்பா தான் கூப்பிடுவாங்க எல்லாரும், அப்பா இவர் இந்த அவங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் மதுரையில. இவ்வளவு தூரம் எங்க அண்ணன் வந்தா, மத்தவங்கள நேர்ல பத்திரிகை வச்சான், எனக்கு பத்திரிகை வைக்கல, நான் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன், மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம், நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, வாத்தியார் பாடம் வாத்தியாருக்கு, அதனால நான் போக மாட்டேன்னு அந்த பொண்ணு. அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, சார் இதுக்கு எவ்வளவு சொன்ன சார், படிச்சு சொந்தம் விட்டு போகும், சொந்த அண்ணன் வா கூப்பிட்டுருக்காரு, போய் நம்ம அட்சத்தை போட்டு வரலாம், நம்ம பார்த்த பொண்ணு அது அப்படிங்கிறாரு. நான் போக மாட்டேன்னு ஆடும். நானு சொன்னேன், சரிம்மா நீ என்ன படிச்சிருக்க? நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன்பா, எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன். நீ எங்க படிச்ச, யார் படிக்க வச்சா? அப்பா இல்ல எனக்கு இல்ல, அவங்க ஃபேமிலி எல்லாம் தெரியும் எனக்கு. எங்க அப்பா இல்ல, எங்க அண்ணன் தான் படிக்க வச்சாரு. அண்ணன் தான் படிக்க வச்சாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வெள்ளை மண்டியில எல்லாம் வேலை பண்ணி வேலூர்ல உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சாருன்னா உடனே உங்க அண்ணன் இல்லாம போயிடுவாரா? உங்க அண்ணன் செஞ்ச நல்லதெல்லாம் மறக்கலாமா? நீ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உன்னோட ஸ்ருதி குறையுது. எப்பவுமே நாம திடீர்னு முடிவு எடுக்க கூடாது. ஒருத்தரை பத்தி நினைக்கணும், அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நினைச்சுப்பாங்க. அடடா எந்த சந்தர்ப்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படி நினைக்கிறச்ச நமக்குள்ள அந்த வேற்றுமைகள் குறையும். அதனாலதான் கிராமங்களை கூட சமபந்தி போஜனம் நடத்துவாங்க அந்த வருஷத்துக்கு ஒரு. அப்ப அந்த சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள்ல அந்த கஷ்டமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் போயிடும். சரிப்பா நானு உங்களுக்காக போயிட்டு வரேன், போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த உடனே நேர தடவை கட்டிப்பிடிச்சு என் காலில் விழுந்து, அப்பா எனக்கு நல்ல வழி காட்டினீங்க, நீங்க என்ன ஆச்சு சொல்லுமா? கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? ஜோரா நடந்தது. நாங்க கல்யாணத்தை போய் மண்டபத்துல இறங்க கூட இல்லை. எங்க அண்ணா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. கண்ணு நான் சென்னை வரைக்கும் வந்தேன், எனக்கு திடீர்னு ஜுரம் வந்துட்டுதா, அதனால தாண்டா நேர்ல பத்திரிகை தரல. நான் நேர்ல பத்திரிகை தரலங்கிறது கூட நினைச்சு பார்க்காம மாப்பிள்ளையோட இவ்வளவு தூரம் வந்திருக்கிறியே என் கையை பிடிச்சிக்கிட்டே கல்யாணத்துல ஒவ்வொரு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருப்பா, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா, நல்ல காலம் நீங்க எனக்கு வழி காட்டினீங்க அப்படி சொன்னப்ப அதுதான் சொன்னேன், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஏதோ ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டு ஒருத்தரை பத்தி நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நல்லது இருக்கு. We are not perfect. We are the combination of both. So we are just here in this planet Earth. Our life is a sojourn. It's temporary. We will be coming back once again and again. குருஜி சொல்ற மாதிரி புத்தா நீர்க்குமிழி போல வாழ்க்கை, திரும்ப திரும்ப வந்துட்டு இருப்போம் till you become perfect.
சோ அதனால ஒருத்தரை பத்தி உடனே முடிவு பண்ணி முதல்ல குத்தாதீங்க. ஒரு கை மத்தவனை பார்த்து ஒரு விரல் காட்டுறச்ச 3 விரல் நம்மளை பார்த்து காட்டின்னு இருக்குங்கிறது என்னைக்கு மறக்காதீங்க. அதனால சொல்றதை வினயமா சொல்லுங்க. வர முடியலையா, என்னென்ன காரணம், பொய்மையும் வாய்மை கிடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும். தப்பு இல்ல, பொய் சொல்லுங்க. ஜுரம் வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போனேன், அம்மா உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று சொல்லுங்க. வர முடியாது, நீ எனக்கு நேரில் பத்திரம் வைக்கிற, இவங்ககிட்ட நான் வந்து சொல்ற, நீ பக்கம் போ. உறவுகள் புரிந்து விடும். இந்த ஜென்மாவில அம்மாவும் பிள்ளையம்மா, அண்ணனும் தங்கையுமா, கணவனும் மனைவியுமா இருக்கும். அடுத்த ஜென்மம் தெரியாது. இப்பிறவி போயிரு நீ எப்பிறவி வாய்க்குமோ அரியன் கண். அப்போ இருக்கிற பிறவியில நாமளும் நிம்மதியான சந்தோஷமா இருந்து மற்றவனுக்கு நிம்மதியான சந்தோஷம் கொடுக்கறதா வாழ்க்கை. அதனால unconditional, never be judgmental about any happening or anybody. Then you will feel that the energy within you will manifold, it blossom manifold. இல்லாட்டி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறுன்னு இருந்துச்சுன்னா you lose the prana. Prana is very, very important. Your thoughts, your words and deeds should bring an expansion in the others and in yourself. That is life. எப்பவுமே விரிவை ஏற்படுத்துறது லைஃப், சுருங்க செய்யறதுதான் டெத். அதனால we need to be very careful. அது போல யானையை கட்டி போடணும், யானையை கட்டி போடணும். ஆனா யானையை கட்டி போட சொல்லக்கூடாது. யானைக்கு கல்யாணம் ஆகுது இது ஒரு பூகியை சுத்தி நல்லபடியா முடிக்கும். அதுதான் பெரிய யானை கதை நல்லா இருந்துச்சா? எக்ஸலன்ட். அதனால யானை கதையை போய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹேவ் எ கிரேட் டே. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஜெய் குருதேவ். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவ், மோஸ்ட் வெல்கம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.